இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம்னா, நீங்க ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலிட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் அதெல்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜில் போய் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அதையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஷேப்பில் போயிட்டு கரெக்டாக ஸ்கொயர் இருக்கும்ல அந்த ஷேப்பை கொடுங்க. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து எட்ஜஸ் வந்து கர்வ் மாதிரி இருக்காது, ஷார்ப்பனாக இருக்கும். அந்த ரெக்டாங்கிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 452 இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வந்து 586 இருக்குது. ஸோ இந்தளவுக்கு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அதையும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இமேஜையும் ரெக்டாங்கிள் ஷேப்பையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே மெர்ஜிங் ஆப்ஷன் ஒன்றுனா இருக்கும், அதில் சென்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபோட்டோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிட்டேன். திருப்பி குரூப் அண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்னு இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் -100ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் மேலே சர்ச்சில் ஃப்ளிக்கர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்து 670 கொடுத்துக்கோங்க. ஸோ 670 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ணிக்கலாம், 0.41 கொடுத்துக்கலாம், 0.41 கொடுத்துக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணனா திருப்பியும் வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆசிலரேட்னு இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஆங்கிள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்க மாதிரி. ஸோ ஆங்கிள் எப்படின்னா எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து மூவ் ஆகணும் அதுக்காக தான் ஆங்கிள். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 45, 50 அப்படி கொடுத்துக்கிட்டேன். ஆங்கிள் வந்து ஒரு 50 கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 1.20 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக தான் நம்மளுக்கு பண்ணணும். ஸோ ஒரு 1.20 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் மேக்னிடியூடும் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 10, ஒரு 10, 11 அந்த ரேஞ்சுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். திருப்பி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் சின்னதாக்கிக்கிடுதேன். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக சென்டரில் நீங்கள் வச்சுக்கணும். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் ப்ரீசெட்டில் அந்த எஃபெக்ட் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாங் எடுத்துருக்கீங்களோ அந்த சாங்லேருந்து ஒரு டயலாக் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கிட்டேன். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து லிரிக்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து சென்டர்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. ஸோ உங்கள் வீடியோவுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன், அண்ட் எந்த ஃபாண்ட் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வேர்டிங்ஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் மேலே இந்த லிரிக்ஸ் அந்த வேர்டிங்கை வச்சுட்டு எமோஜிஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு கலரில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சின்ன வேர்டு வச்சுருக்கறனால நான் இந்த சைட்லேயே கொடுத்துக்கிடுதேன்.
ஸோ கரெக்டாக அந்த வேர்டுக்கும் எமோஜிஸும் சேம் சைஸில் இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஒருவேளை லிரிக்ஸ் அந்த வேர்டு வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எமோஜிஸை வந்து இந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படி லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எமோஜிஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.